ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல பைத்தானை எப்படி ப்ராப்பரா உங்க மிஷின்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கரெக்டா கவனிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேஜுக்கான லிங்கை நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா பைத்தான் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கான லிங்கை நான் கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எரரும் வராது. நீங்க கோட் பண்ணும்போதும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இப்போ இங்க இருக்கிற இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதும் அந்த செட்டப் ஃபைலை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே 2 டிக் பாக்ஸ் காட்டும், அது ரெண்டுத்தையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற கஸ்டமைஸ் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி டிக் பண்ணி தான் இருக்கும். அப்படி ஏதாவது டிக் பண்ணாம இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் டிக் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுல இங்க மேல இன்ஸ்டால் பைத்தான் ஃபார் ஆல் யூசர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே இருக்க இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பைத்தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ கீழே இருக்க க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ண பைத்தான் உங்க மிஷின்ல ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு எப்படி செக் பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு உங்க CMTயை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு 2 ஹைஃபன் போட்டு வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. கொடுத்த உடனே நீங்க இன்ஸ்டால் பண்ண பைத்தான் வெர்ஷன் அந்த இடத்துல காட்டும். அப்படி காமிச்சா நீங்க பைத்தானை சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்றது பார்த்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் எப்படி அன்இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்க கண்ட்ரோல் பேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரோக்ராம்க்கு கீழே அன்இன்ஸ்டால் எ ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல பைத்தான் லான்ச்சர் அப்படின்னு இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கேட்கும், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ண பைத்தான் வெர்ஷன் போட்டு ஒன்று இருக்கும், அதையும் ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளவுதான், பைத்தான் சக்சஸ்ஃபுல்லா அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோல என் மூலியமா ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எந்த ஒரு கோடும் இல்லாம AI யூஸ் பண்ணி வெப்சைட், மொபைல் அப்ளிகேஷன் இந்த மாதிரி பண்றத நம்ம சேனல்ல சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.